வாங்க இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இது நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். சக்கரவள்ளி கிழங்குனா சரியாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா இது சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இது தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா ஒரு சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கிறேன். தண்ணி நல்லா கிழங்கு முழுங்குற அளவுக்கு வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு தான் எடுத்திருக்கேன் நான். பாருங்க நல்லா வெந்துட்டுது. இது அப்படியே இது கொஞ்சம் வெந்துட்டு தான் பார்ப்போம். கத்தி போட்டு நல்லா வெந்துட்டுது. இதை நல்லா தோலெல்லாம் உரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் நல்லா உரித்து தோலெல்லாம் எடுத்துட்டேன். அப்படியே மசிச்சு வச்சுக்கலாம். பாருங்கள் ஒரு சின்ன கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இதை நல்லா அப்படியே பொடியாக மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் நல்லா அரைச்சது நல்லா பாருங்கள் நம்ம நல்லா அல்வா மாதிரி ஆகிடுது. வெல்லம் ஏலக்காவும் இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். நம்ம இது தட்டி எடுக்க போகிறோம். அதனால் நல்லா திக்காக கிரிப் வேணும் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் லைட் ஒரு சின்ன கப் அளவுக்கு மைதா போட்டிருக்கேன். கூட அதையும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். பாருங்கள் சின்ன கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கிறேன். ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் ஒரு நெய் எடுத்துருக்கேன். இதை எடுத்து எல்லாம் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா தவா வச்சு நல்லா மெலிசாக தட்டிக்கலாம் ரவுண்டாக. அடுப்பு எப்பவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் தீயாமல் இருக்கும். பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்தெடுத்து பாருங்கள். இந்த மாதிரி ஒன்று செய்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா சக்கரவள்ளி கிழங்குல டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக அந்த மாதிரி செய்யுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு லீவில் ஏதாச்சும் டெய்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியானதாக குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்தா அவங்களும் டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு நல்லா அடிக்கடிக்கு இந்த மாதிரி செய்து கொடுக்க சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது டெய்லி ஒன்று செய்து கொடுங்க ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு. ரொம்ப டேஸ்டியானதாக ஹெல்த்தியானதாக சக்கரவள்ளி கிழங்கு. இதில் கொஞ்சம் நான் மைதா சேர்த்துருக்கேன். நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். கூட அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கிரிப்னஸ்க்காக மைதா சேர்த்தேன்.
இந்த மாதிரி டேஸ்டியாக செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். விசேஷம் வெள்ளூர் விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.